ஆட்சியாளர்களுக்கான மரியாதை, நமக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் தலைவர்களுக்கான மரியாதை. இப்படி மனித சமூகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை தந்துவிட்டு பாகுபாடு காமித்தால் அதற்கு கோபங்கள் ஏற்படும். அதனால் மனிதர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப யார் யார் எந்தெந்த அந்தஸ்தை பெற்றார்களோ, யாரையும் போய் நம்ம வேணும்னு டாக்டர் யாரையும் அழைக்க முடியாது, யாரையும் வக்கீல் அழைக்க முடியாது. அந்த தகுதியை தான் சொல்லுவோம். அப்போ ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், யாருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதிக்குமாறு அவர்கள் கண்ணியப்படுத்துங்கள். அப்படி நீங்க கண்ணியப்படுத்துகிற பொழுது அந்த கண்ணியம் தான் அவர்களை நேர்மையானவர்களாக உருவாக்கும். அந்த நேர்மையானவர்களை எல்லா காலத்திலும் அடித்தட்டு மக்களுக்கு, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அவர்களால் எல்லா காலமும் நீளமும் நேர்மையும் எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். ஆனால் காலம் காலமாக முஸ்லிம்களுக்கு யார் விரோதம் செய்வார்களோ, முஸ்லிம்களுக்கு யார் துரோகம் இழைப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் துரோகிகள், எதிரிகள். அந்த துரோகிகளின் எதிரிகளுக்கு பாருங்க, ஒரு கஷ்டம் வரும்போது கூட நிற்க மாட்டான், ஓடிடுவான். நமக்கு எல்லா நெருக்கடியும் கொடுப்பான், கூடயே இருப்பான். நமக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணுவான், கூட இருப்பான். ஆனா அவனுடைய உணவை தேடும்போது பிரச்சனையை கொடுத்துட்டு வேலை ஓடிடுவான். அப்படி எட்ட ஓடக்கூடியவர்களை நாம் எந்த காலத்தில் முன்வைக்கவே கூடாது. இது சும்மாவுடைய நேரையாக இருப்பதால் வெளிப்படையாக பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆசிய தக்பீர் இஷாரா, ஒரு அறிவாளிக்கு சிறந்த அடையாளமே இஷாரா, சைக்கிள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தேர்தல் களமாக இருக்கிறது. இன்னும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அதை நான் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனையை கண்களில் பதிய வைத்துவிட்டு நேர்மையாளர்களை ஊக்குவிப்பது தலைப்பு நல்ல செய்தியை நாம் இன்னும் பேச சிந்திக்க இருக்கிறோம். இப்படி நல்லவர்கள் என்றைக்கும் நம் கூட இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு வெளியே தெரிய மாட்டார்கள். களத்தில் எல்லோரும் பேசுவார்கள், நாங்கள் அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், எங்களை நம்புங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அப்படி இப்படி என்று வானம் பூமி பேசுகின்ற அளவுக்கு பேசுவார்கள். எல்லாவற்றையும் நம்பிவிடாதீர்கள். யார் நேர்மையாக நம்மை வழிநடத்தினார்கள் கடந்த 70 ஆண்டு காலமாக, யார் நமக்கு எல்லா காலத்திலும் உறுதியாக நின்றார்கள், அப்படிப்பட்ட நல்லவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு இவர்கள் தான் நம் எதிர்காலத்திற்கு நேர் பாதை வகுக்கக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள் இவரை புரிந்து நாம் அவர்களை ஊக்குவிப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஈமானுடைய கடமை. நல்லடியாகவே இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நபிகள் பெருமானார் இஸ்லாம் பிரச்சாரத்தை தூண்டக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் என்பது பெரும்பான்மை கிடையாது, சிறுபான்மைதான். 4 பேர் 5 பேர் தான் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிடுவாங்க. அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் வீட்டில் இருப்பார். குஃபாருடைய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் வந்து சட்டை போடுவாங்க, உன்னுடைய அண்ணன் மகனை ஒழுங்கா என்று சொல்லு, இல்லைன்னா இரவாக கதையை முடித்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டல் விட்டு பெருமானாருக்கு அச்சத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு பெருமானாருக்கு யாரு காரியனாக பாதுகாவலராக இருக்கிறாரோ அவரிடத்திலே ஊட்டல் மிரட்டல்கள் உருவாக அன்றைய குஃபார்கள். அபூ தாலிப் பயந்து போய் ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சுவாங்கன்னு சொல்லி வெளியே போன நபிகளார் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் தன்னை வந்து மிரட்டியவர்களுடைய விவகாரத்தை பெருமானாரிடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குஃபார்கள் சொன்ன அந்த ஊட்டல் மிரட்டலுக்கு கடுகளவு கூட பயப்படாமல் அஞ்சா நெஞ்சம் படைத்த நபிகள் பெருமானார் சொன்ன ஒரு அற்புத தத்துவ வரி என்ன தெரியுமா? என் சிறிய தந்தையே, ஒரு கையில் சூரியனும் ஒரு கையில் சந்திரனும் நீங்கள் கொண்டாடி கொடுத்தால் எனது கொள்கையை சமரசம் இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு எதிரிகள், என்னை எதிர்க்கக்கூடியவர்கள், என்னை மிரட்டக்கூடியவர்கள் யாரா கொண்டாலும் என்னை எப்படி வேண்டுமானாலும் கண்டிக்க வேண்டும். என்னை படைத்தவன் என்னை பாதுகாப்பான். இவர்கள் பயத்தால் இவருடைய மிரட்டல் இருந்தால் நான் ஈமானை பின்வாங்க மாட்டேன் என்று பெருமானார் அபூ தாலிப் ஆர்வம் சொன்னார்கள். ஆர்வம் சொன்னது மட்டுமல்ல, இந்த செய்தி பெருமானார் கல்விக்கு உறுதுணையாக நின்றது பெருமானாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப்.
அவன் இஸ்லாத்துல வரல, முஸ்லிமாக ஆகல, சமுதாயமா இருக்கிறான். இருந்தாலும் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த நபிகள் நாயகம் தனக்கு யார் அடைக்கலம் தருகிறார், தனக்கு யார் பாதுகாப்பு தருகிறார், தன்னை யார் காலமெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை தொழில்நுட்ப சிந்தனையாக விளங்கியது தான் நபிகள் நாயகம். கடந்த 5 ஆண்டு காலமாக நம்மை பாதுகாத்த ஆட்சியாளர்கள் யார்? ஒரு வகுப்பு சட்டம் வருகிற பொழுது, ஒரு விதமான தலாக்கு சட்டம் வருகிற பொழுது